வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து சுடிதார் நெக் டிசைன் தைக்கிறதுக்கு ஒரு 6 மாடல் நெக் டிசைன் கட் பண்றது மட்டும் எப்படின்றது பார்க்க போறோம். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு 4 வீடியோஸ் வந்து சுடிதார் நெக் டிசைன்ஸ் மட்டும் கட் பண்ற வீடியோஸ் மட்டும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கேன்வாஸ்ல கட் பண்ற அந்த நெக் டிசைனை வந்து நம்ம எப்படி வந்து சுடிதார் துணியில வச்சு தைக்கிறது அப்படின்ற வீடியோவும் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகார்ட்ஸ்லயும் உங்களுக்கு வரும். கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. நெக் டிசைன் கட் பண்றதுக்கு வந்து நான் பேப்பர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து சுடிதார்ல தைக்கும் போது இதே அளவுக்கு வந்து நீங்க கேன்வாஸ் பேப்பர் எடுத்து அதுல கட் பண்ணிட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்க தச்சு விட்டுக்கலாம். பேப்பரோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் உயரம் எடுத்திருக்கேன். அகலமும் அதே மாதிரி 8 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் அளவுக்கு நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுடிதார்ல ஒரு நார்மலான நெக் டிசைன் வந்து எல்லாருக்குமே வந்து தைக்கலாம். இப்போ வந்து இந்த பேப்பரை வந்து ரெண்டா இந்த மாதிரி பாதியா மடிச்சுக்கலாம். மடிச்சதுக்கு அப்புறம் இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் அந்த அளவுக்கு இருக்கும். கேன்வாஸ்ல எடுக்கும் போது நம்ம கழுத்து அகலம் நம்ம சுடிதாருக்கு துணியில எவ்வளவு எடுக்கிறோமோ அதை விட 1/4 இன்ச் அதிகமா தான் எடுத்து வச்சு கட் பண்ணுவோம். நான் ஏற்கனவே முதல் வீடியோல வந்து நான் இதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மெத்தட்ல தான் நம்ம இதுலயும் கட் பண்ண போறோம். 2.5 இன்ச் நான் சுடிதாருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா 2.25 இன்ச் அளவுக்கு நீங்க கழுத்து அகலம் எடுத்துக்கணும். கேன்வாஸ் பேப்பர்ல 2.25 இன்ச் வந்து துணியில வைக்கிறீங்க அப்படின்னா 3 இன்ச் அளவுக்கு நீங்க வந்து கேன்வாஸ் பேப்பர்ல வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி கழுத்தோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் சேர்த்துட்டு தான் நீங்க கழுத்து உயரம் எப்பவுமே வச்சு கேன்வாஸ்ல கட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோஸ்ல வந்து கழுத்து உயரம் அகலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் யூஸ் பண்ணிருந்தோம்ல, அதை வச்சே தான் நம்ம இதுலயே வந்து கட் பண்ண போறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க நெக் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். நான் இந்த வீடியோல வந்து இந்த மாதிரி பிரவுன் கலர்ல பேப்பர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்றதுக்கு. இந்த பேப்பரும் நம்ம ஒயிட் கலர் பேப்பர் எடுத்தோம்ல அதே அளவுக்கு தான் 8 இன்ச் உயரம் 8 இன்ச் அகலத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். பேப்பரை வந்து ரெண்டா மடிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3/6 அந்த அளவுக்கு வந்து கழுத்து உயரம் அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து உயரம் முடிகிற இடத்துல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண பாயிண்ட்ல வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்க லைன்ல உள் பக்கமா 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிருக்க லைன்ல வந்து இந்த மாதிரி வளைவா ஒரு கோடு போட்டுவிட்டு கழுத்து உயரம் முடிகிற இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ மேல வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்ல உள் பக்கமா 1/4 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மேல ஷோல்டர் மார்க் பண்ணிருக்க லைன்ல இருந்து இந்த மாதிரி வளைவா கொண்டு வந்து நம்ம கீழே வளைவு கோடு மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வளைவா ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து உள் பக்கமா 1/2 இன்ச் அளவுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வரைஞ்சு விட்டீங்க அப்படின்னா நீங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி டாட் மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் வந்து வரைஞ்சு விட்டுக்கோங்க. அதுல ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு மேல வந்து திரும்ப வந்து வரைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அந்த டிசைன் வந்து ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டிசைன் வந்து நீங்களும் வந்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்த நெக் டிசைன் வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் 3/6 அந்த அளவுக்கு கழுத்து உயரம் அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கழுத்து உயரம் முடிகிற இடத்துல இருந்து 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிருக்க பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். மேல வந்து 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் லைன் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மீதம் இருக்க இந்த அளவை வந்து நம்ம கரெக்டா சென்டர் வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேல வந்து 1/2 இன்ச் அளவுக்கு உள்ள மார்க் பண்ணிக்கிறேன். கீழே அதே மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு உள் பக்கமா மார்க் பண்ணிக்கிறேன். கீழே நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கோம் அந்த லைன்ல உள் பக்கமா 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மேல வந்து நம்ம உள் பக்கம் மார்க் பண்ணிருக்க அந்த லைனுக்கு இந்த மாதிரி முக்கோணமா வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் கீழே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்க லைனுக்கும் இந்த மாதிரி வந்து வி ஷேப்ல ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த நெக் டிசைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைன். தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டிசைன் பார்க்கிறதுக்கு நீட்டா இந்த மாதிரி இருக்கும். இந்த டிசைனும் நீங்க உங்களோட ட்ரெஸ்ல வந்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த நெக் டிசைன் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். தேவையான அளவுக்கு கழுத்து உயரம் அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. மேல வந்து 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே மீதம் இருக்க அந்த பாயிண்ட வந்து கரெக்டா சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்து உயரம் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி வி ஷேப்ல வளைவா கோடு போட்டுட்டு சைட் லைன்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். மேல இருந்து இந்த மாதிரி வளைவா ஜாயின் பண்ணி கொண்டு வந்து அந்த கீழே போட்டிருக்க வளைவு கோடுல ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நமக்கு சென்டர் லைன் வந்து கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்க வந்து வரைஞ்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வரைகிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த டிசைன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம சுடிதார்ல வச்சு தச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த நெக் டிசைன் வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். 3/6 அந்த அளவுக்கு வந்து நான் கழுத்து உயரம் அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். இதே அளவுக்கு தான் மார்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. கழுத்து உயரம் முடிகிற இடத்துல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க அந்த லைன்ல இருந்து கழுத்து உயரம் முடிகிற இடத்துக்கு இந்த மாதிரி வளைவா வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. லைட்டா வி ஷேப்ல இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேல ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மேல இருந்து இந்த மாதிரி வளைவா கொண்டு வந்து நம்ம கீழே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கோம் அந்த லைன்ல கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ல வரைகிறது தான், அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வளைவா போட்டுக்கோங்க. நீங்க இந்த டிசைன் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட இந்த வளைவு வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்த நெக் டிசைன் வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். 3/6 அந்த அளவுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து உயரம் முடிகிற இடத்துல இருந்து 2.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நான் கிராஸா வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவு வந்து 2.5 இன்ச் இருக்கு. இந்த உயரம் வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் இந்த அளவுக்கு இருக்கு. மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு மீதம் இருக்க இந்த லைனை வந்து நம்ம 3 பார்ட்டா வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச் அந்த அளவுக்கு மார்க் பண்ணி அந்த கோடை வந்து 3 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நம்ம வளைவு கோடு போடுறதுக்காக நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ்ல பார்த்திருக்கோம்ல, அதே மாதிரி மூடி வச்சுதான் போட போறோம். கீழே இருக்க அந்த 2.5 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி வளைவு கோடு போட்டு விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வளைவு உயரமா வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அந்த மூடி வச்சு போட்டுக்கோங்க. நீங்க ஃப்ரீ ஹேண்ட்லயும் இதே மாதிரி வரைஞ்சுக்கலாம். பிகினர்ஸ்க்கும் ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி மூடி வச்சு சொல்றேன். நம்ம வந்து மார்க் பண்ணிருக்க அந்த பாயிண்ட்ஸையும் இந்த மாதிரி வளைவா கோடு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மூடி இல்லைன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து வளைவு கோடு வந்து ஒரே அளவுக்கு வரும் நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ல வரைகிறத விட. இப்போ இந்த டிசைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிசைன் வந்து ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் இந்த டிசைன் வந்து அகலமா வேணும் அப்படின்னா நம்ம கீழே ஃபர்ஸ்ட் வந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அது இல்லாம நீங்க வந்து 3 இன்ச்சுக்கு நீங்க கழுத்து அகலம் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு இந்த வளைவு கோடு வந்து போட்டு விட்டுக்கலாம். வந்து இப்பதான் வந்து தைக்க பழகுறீங்க, பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வளைவுகள் உள்ள டிசைன்ஸ் எல்லாம் வந்து நெக் டிசைன்ஸ் தச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து தைக்கும் போது உங்களுக்கு அந்த வளைவுகள் எல்லாம் எப்படி தைக்கணும் அப்படின்ற அந்த பிராக்டிஸ் வந்து கிடைக்கும். இப்ப இந்த வீடியோட லாஸ்ட் நெக் டிசைன் வந்து நம்ம பார்க்கலாம்.
3/6 அந்த அளவுக்கு வந்து நான் வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். கழுத்து உயரம் முடியிற இடத்துல இருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலத்திலையும் அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வளைவா ஒரு கோடு போட்டு அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த மார்க் பண்ணிருக்க பாயிண்ட்ல ஒரு லைன் போட்டு விட்டுட்டு நம்ம நார்மல் யூ நெக் வரைஞ்சு விடுவோம்ல அது மாதிரி ஃபர்ஸ்ட் டாட்டர் லைன்ல போட்டு விட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல மேல 1/2 இன்ச்சுக்கு வந்து ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கமா நம்ம வந்து இந்த மூடி வச்சு வளைவு கோடு போட போறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வளைவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கலாம். ஒரே அளவா வரணும் அப்படின்னா கரெக்டா வந்து இந்த மாதிரி ஒரே அளவா வச்சு நீங்க வந்து லைன் போட்டு விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஷார்ப்பா வர்ற அந்த எட்ஜஸ் வந்து இன்னும் ஷார்ப்பா வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரீ ஹேண்ட்லயே வந்து வரைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி மூடி வச்சு வளைவு கோடு போட்டுட்டு கூட அந்த டிசைனுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து கையிலே ஃப்ரீ ஹேண்ட்லயே அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சுக்கலாம். இப்ப இந்த நெக் டிசைனை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 6 நெக் டிசைன் வந்து பார்த்திருக்கோம். உங்களுக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி வளைவுகள் நிறைய உள்ள டிசைன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா ஸ்டிச் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வந்து வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரி போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் வரும். சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துல இருக்கு. அதிலே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.